ஓம் விநாயகா போற்றி. ஆயுள் பலத்தை அறிவதற்கு எவ்வளவு ஆவலாக இருக்கிறார்கள் என்பதற்கு என்னுடைய அனுபவம் இப்பொழுது ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். உங்கள் ஆயுள் பலம் எவ்வளவு என்ற ஒரு சிறு வினாடி பதிவு ஷார்ட்ஸ். அது 10 லட்சம் பேருக்கு மேல் பார்த்து கொண்டு இன்னும் வியூஸ் போயிட்டு தான் 1 மில்லியனுக்கு மேல் போய் கொண்டிருக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், பற்பல சந்தேகங்களுக்கு விளக்கம் கேட்டிருக்கிறார்கள். அதாவது ஆயுள் பலம் கணிப்பது எப்படி, இது சரியான 100% சரியான முறையா, ஜோதிடத்தில் ஆயுள் பலத்தை சரியாக கணிக்க முடியுமா, இன்னும் ஒரு சிலர் அதாவது 0.00050.3 பேர்த்துக்கு இது பொய், இந்த ரீதியில் ஜோதிடம் என்பது பொய்யான கருத்து என்று கூறுகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு பொதுவான விளக்கமாக இருக்கட்டும் என்றுதான் இப்பதிவு கூறப்பட்டுள்ளது. பொதுவாக ஆயுள் பலத்தை அறிவதற்கு நமது மூல நூல்களில் பொது பலன்கள் தான் கூறப்பட்டிருக்கும். உதாரணமாக நான் பதிவிட்டிருந்தேன், அந்த பதிவு கூட பதிவில் பின்னால் திரையில் காட்டப்படும். அந்த பதிவில் கூட மேஷத்திற்கு 75, ரிஷபத்திற்கு 77, மிதுனம் 65, கடக 90, சிம்மம் 80, கன்னி 77, துலாம் 65, விருச்சிகம் 90, தனுசு 77, மகரம் 67, கும்பம் 80, மீனம் 90 என்று ஆயுள் பலத்தை குறிப்பிட்டு நம் நூலில் இருந்த பதிவை போட்டிருந்தேன். உதாரணமாக மேசம் ராசி கூட ஜாதக நேரத்தில் 100 வயது ஆயுள் பலமாக கூறப்பட்டுள்ளது. அதிலும் இன்னும் நெறியான காலம் என்னும் உயிரிடும் காலத்தை கூட அந்த நூல்களில் சிறப்பாக குறிப்பிட்டுள்ளது. மார்கழி பூரணை, மன்னிய வியாழம், பேர்பெரு ரோகிணி, இரவொரு பத்தாம், சீர்பெரு கடிகையில் சேர்தலை நோயால் நேர்பெற புதல்வர் நிர்யாணமென்றே என்று, அதாவது மார்கழி மாதம் இரவு, வியாழக்கிழமை இரவு 10வது நாளைக்கு மேல் தலைநோயால் இறப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. இது போன்ற பொது கருத்துக்கள், பொது பலன்கள் தான் நம் மூல நூலில் கூறப்படுகிறது. எனவே இவைகளை அப்படியே எடுத்துக்கொண்டால், இப்போ கோடிக்கணக்கான பேர் ஒரு ராசியில் பிறக்கிறார்கள், அத்தனை பேருக்கும் இதே விதமான மாற்றங்கள், இதே விதமான ஆயுள் பலன்கள் ஏற்படும் என்றால் இல்லை. ஆயுளை கணிப்பதற்கு நமது சுய ஜாதகம்தான் உறுதி முடிவை செய்ய வேண்டும். அதிலும் அவரவர்களின் ஜோதிட ஞானம். ஏனென்றால் ஜோதிடத்தை ஞானிகள் கூறி சென்றுள்ளார்கள். ஞானத்தால் அறிந்த ஞானிகள் கூறியதை நாம் அறிவால் ஓரளவுக்குத்தான் அறிய முடியும். அவரவர்களின் அறிவு யோகங்களுக்கு ஏற்ப ஓரளவோ கணித்து அவரவர்களின் அனுபவ ரீதியான ஒரு பலன்களை கூறி வருகிறோம். அந்த வகையில் ஆயுளை கணிப்பதற்கு பொது விதி என்ன? பொதுவாக எந்த பலனுக்கும் லக்னம், ராசி, காரகர் ரீதியாக ஆராய வேண்டும் என்பது பொது விதியாகும். வைரலாக போய்கொண்டிருக்கும் ஷார்ட்ஸ் திரையில் காட்டப்படுகிறது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆயுள் பலத்தை அறிவதற்கு லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதி, சனி இவர்களின் மூவர்களின் நிலையையும் சுப பாவ வலுவையும் ராசி அம்சம் பாவகம் ரீதியாக ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக லக்னம், லக்னாதிபதி, சனிக்கு 8ஆம் வீடு, 8ஆம் அதிபதிகள் இவர்களின் நிலைகளையும் சுபவலு பாவவலு ராசி அம்சம் பாவ ரீதியாக ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மாரகத்தை நிர்ணயிக்கும் திசா புத்திகள், அதாவது மாரகத்தை நிர்ணயிக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவர்களின் நினைவுகளில் தான் மாரகம் ஏற்படும். எனவே மாரகாதிபதி, பாதகாதிபதி, அட்டமாதிபதி போன்றவர்கள் மாரகத்தை ஏற்படுத்துவார்கள். எனவே மாரகாதிபதி திசை, பாதகாதிபதி புத்தி, பாதகாதிபதி திசை, அட்டமாதிபதி புத்தி என்ற இணைவுகள் ஏற்படும் காலங்களில்தான் ஒருவருக்கு ஆயுள் பலம் நிர்ணயிக்கப்படும். எனவே அந்த காலங்களையும் சுபவலு பாவலுக்கு ஏற்ப நீங்களே ஓரளவுக்கு ஆய்வு செய்து அறிந்து கொள்ள முடியும் என்பது முதல் அமைப்பாகும். இரண்டாவது அமைப்பு அஷ்டவர்க்க ரீதியாகவும் பலர் ஆராய்ந்து அறிய முடியும். மூன்றாவதாக ஆயுள்தாய கணிதம் என்ற ஒரு கடினமான கணிதங்கள் ரீதியிலும் ஆயுள்தாயத்தை அறிய முடியும். எந்த வகையில் அறிந்தாலும் துல்லியமான ஆயுள் பலத்தை கணிப்பது மிகவும் அரிதான முறையாகும். எனவே ஓரளவுக்கு அறிந்து கொண்டு அந்த தசாபுத்திகள் ரீதியாக சரியான காலத்தை ஓரளவுக்கு நிர்ணயித்து விடலாம். அந்த காலங்கள் வரையில் ஓரளவுக்கு நிர்ணயித்து விட்டு உங்களுக்கு ஆயுள் பலத்தை அறிய முடியும். பரம்பொருள் ஒருவரை தவிர உறுதியான துல்லியமான ஆயுள் பலத்தை யாராலும் அறிய முடியாது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.